Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா வெளில கிளம்புறோம். வெளில போய் சாப்பிடுறதும் முடியவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கலங்க. தெய்வம் நினைச்சிருச்சு. யார் அந்த தெய்வம்? ஆண்டவர் இல்ல. உட்கார்ந்து இருக்கிற தெய்வம், வீடியோ கேமரா பிடிக்கிற தெய்வமே நினைச்சிருச்சு. ஆனா பயங்கர ஆப்பு வச்ச மாதிரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம ஒரு 10 நாளா நம்ம இவங்களும் இல்ல, டாக்டரும் இல்ல. சரி, அந்த விஷயத்தை நம்ம வீடியோக்குள்ள வாங்க, என்ன ஏதுன்றத நான் கிளியரா சொல்றேன். சமைச்சோம் கட் ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சேன் நீ சமையலை விட இதுதான் வந்து மிகப்பெரிய இது என்ன சொல்றது, அது அப்புறமா பேசலாம். சமையலுக்கு காரணமே அதுதான், அதோட மெயின் திங் அதுதான். ஒரு 10 நாளா நம்ம டாக்டர் ஊர்ல இல்ல அப்படின்றதுனால என்ன பண்ணோம், 10 டேஸா வந்து நோ நான் என் டாக்டர் கிட்ட தான் போய் என்ன காட்டுவேன், மத்த யார்கிட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு தம் கட்டி உட்கார்ந்து இருந்தது. நான் கூட சரி ஏதோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் எப்படி நீங்க இத்தனை நாள் இப்படி இருந்தீங்க நீங்க அப்படின்னு கேக்குற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா லங்ஸ் எல்லாம் வந்து சுத்தி வர வந்து ஒரே சளி அடைச்சிக்கிட்டு இருக்குதாமா, வீசிங் வர ஸ்டேஜ்ல நிக்குதாமா. சோ அதனால என்ன இப்படி இருந்திருக்கீங்க, எங்கேயாச்சும் போய் கன்சல்ட் பண்ண வேண்டியதுனால உடனே இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி இல்ல நீங்க இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க தான் வந்து என் உடம்புக்கு வந்து கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. உடனே சிரிச்சுக்கிட்டே சரியா பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது, போங்க இமீடியட்டா வந்து நெப்ளைசர் வைங்க அப்படின்ட்டு இந்த நெப்ளைசரை வச்சோம். வச்சு விட்டு 5 டேஸ் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஈவினிங் போய் கண்டினியூ பண்ணணும். நம்ம இதெல்லாம் தேவையா? ஒரு 20,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி போய் தேவையில்லாம இழுத்துட்டு வந்த கணக்காக இழுத்துனா வரல. ஆல்ரெடி இங்க இருந்து இருந்தது, அங்க போய் முத்தி போச்சு, அவ்வளவுதான். அங்க போய் முத்துனதுக்கு காரணம் என்ன? மழை இல்ல, நான் தான் சொன்னேன் மழை. நீங்களாம் கூட நான் என்ன நீ இப்படி பேசுற, உங்க சொந்தக்காரங்கன்னா ஒஸ்தி, அவங்க சொந்தக்காரங்கன்னா இதுவா அதுவான்லாம் மெசேஜ் போட்டீங்க. நான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பாக்கல. நானு சரி உடம்பு வீணா போயிடுமேன்றதுனாலதான் நான் என்ன போவாத அப்படின்ட்டு இருந்தேன். போயிட்டு வந்தது இப்படி ஆயிப்போச்சு. சரி ஓகே, அதன் காரணமாக இன்னைக்கு சமையல் ஒரே வந்து ஆடு மாடு, ஆடுலாம் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை, அப்புறம் அவரைக்காய் போட்டு இது முட்டை, வெண்டைக்காய், மாம்பழம் அப்படின்ட்டு தடல் புடலா வெஜிடேரியன் விருந்து ரெடியா இருக்குது. இப்ப சாப்பிட போறோம். எல்லாமே சூப்பரா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நம்ம டேஸ்ட் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, எக்ஸலண்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கொஞ்சம் வெளில போனோம் அர்ஜென்ட்டா. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது விஷயமா ஜரூரா சுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மௌலி கூட பல்சர்ல போறேன், ஸ்கூட்டில போயிருக்கேன். ஆனா பட் பல்சர்ல போனது கிடையாது. சரி ஹெல்மெட் வாங்கணும் தானே. அவர் பாருங்க எதுல ஸ்கூட்டில பொடுக்குன்னு போயினுக்கிறாரு. சிக்னல் பையன் எப்படி வண்டி ஓட்டுறான்னு நம்மளும் கத்துக்கணும்ல, அதனால பையனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறியா? டியூப் 390 ஓட்டுறதுக்கு வாங்கி கொடுத்தா வண்டி ஒழுங்கா ஓட்டின்னு போயின்னு வருவானா இல்லையாங்கிறது செக் பண்ணணும்ல. அதுக்கு நீ டியூப் 390ல தானே உட்காரணும், பல்சர்ல உட்காரணும். பல்சர்ல உட்காந்தாலே லட்சணம் தெரிஞ்சிடும்ல. அதுக்கு ஹெல்மெட் இனிமேல் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் ஏன்னா வண்டி வந்து மண்டே தான் டெலிவரி, அதனால ஹெல்மெட் வந்துட்டு என்ன பண்ணோம் போய் வாங்கணும். குரங்கு வாயை பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி உட்காந்துக்கிறப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சிரிக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிமாக்கு வந்து உடம்பு முடியல, அதை காமிச்சிருப்பேன். இது வச்சிருப்பாங்க நெப்ளைசர், 5 நாள் தொடர்ந்து வைக்கணும் அப்படின்ட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து கஷ்டமா இருக்குது. ஆனாலும் அவ போட்ட ஆட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆட்டமா இருக்கும். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அது நான் ஏற்கனவே விளாக்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு சிலர் ஒழுங்கா பாக்கல அப்படின்னா நான் இப்ப திரும்பி அட்டாச் பண்றேன் பாருங்க, அப்படி ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் ஆடிட்டு அங்க போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப வந்து நெப்ளைசர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. கேட்டா நான் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்தே போகும்போது அப்படிதான் இருந்தது, அங்க போனோம்னா சும்மா லைட்டா ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது. இங்க இருக்கும்போது என்ன பேச்சு, என்ன ஒரு ஆட்டம். நம்ம பேசுறத வந்து காது கொடுத்து கூட கேட்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி பாட்டு தலைவர் இருப்பாங்க, நான் பாட்டு நான் ஏதோ மலையை பார்த்து நாய் கொலைக்குது, கொலை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா போல. கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு.
இது யார் மேல தப்புன்றது நீங்களே சொல்லுங்க. உடனே நீங்க எல்லா லேடிஸும் என்ன சொல்லுங்க, அம்மா வீடுனா அப்படி இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க அப்படின்னுவீங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு நாட்டையும் அங்க பண்ணதுனால வந்த விளைவுகள் தான் இப்போ 5 நாளா தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். சரி, நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்தும் கொஞ்சம் பகிருங்க. அப்பதான் வந்து ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பேபி மாக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஓகே பா, யாருக்குப்பா எடுக்கிற? எனக்கு தான் நல்லா இருக்காது. நல்லா இருக்குது. நல்லா சாதாவா தான் இருக்கு. எனக்கு அவனுக்கு இதுவே சாதாவா தான் எடுத்து வச்சு, இது வேணான்னா சொன்னா கேட்க மாட்டேங்குது. நல்லா தானே இருக்குது. நாட் பேட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நீ என்ன எடுத்த? அது பேர் பாப்பா, அது நல்லா இருக்கு பேர், டிஃப்ரெண்டா ஒயிட், டிரான்ஸ்பரண்டா இருக்கு எல்லாமே. ஆமா, நல்லா இருக்குல்ல, இது நல்லா தான் இருக்கு. ஆனா பயங்கர டிரான்ஸ்பரண்ட். இங்க பாரு, இது பாரு, இது நல்லா இருக்கு பாரு. பாத்துட்டியா ஏற்கனவே? எஸ் இல்லையா? இன்னைக்கு வந்து உன் பர்ச்சேஸ் வந்து உன் இஷ்டத்துக்கே, உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதே எடு. என்ன எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ எடுத்து கையில் வச்சுருங்கிறதுலாம் காட்டு. பிடிக்கலன்னா ஏன் எடுக்கிறீங்க? உனக்கு பிடிக்கலையாப்பா? பா இப்படிவா, உனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குதா? உனக்கு எங்க இருக்கா மாதிரி? நேற்று போன இடத்துல இருந்த மாதிரி இல்லை. அப்போ உங்களை எடுக்க விடலையா, இல்லை அங்கே ஆஃபர் இல்லையா? காட்டு, அதை காட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ, காட்ட மாட்டியா? இது பெரிய இதோ இதுதான், இந்த ப்ரௌன் வித் ஒயிட். நீ வேற என்ன எடுத்து வச்சிட்ட? ஒரு லாங் த்ரெட், ஒரு 200 மீட்டர்ஸ் த்ரெட் 2 வாங்கணும்பா. ஒரு த்ரெட்டில் ஒன்று கட்டிக்கணும், இன்னொரு த்ரெட்டில் பாப்பா கட்டிக்கணும். நடுவில் நான் உட்காந்துப்பேன். நீங்கள் எந்த டைரக்ஷனில் போனாலும் வேணும்னா தரத்தரன்னு இழுப்போம். இல்லை, நாங்கள் 2 பேர் பிச்சுட்டு ஓடும்போது நீ தரத்தரன்னு ஒன்று இழுத்துன்னு வருவோம். நிற்கல அப்படி உருந்து உருந்து நிற்பேன். என் மூஞ்சிக்கு ஒன்லி குர்த்திஸ் இந்த மாதிரி தான்ப்பா. ட்ரெடிஷ்னல் மாடல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செட் ஆகுதுப்பா. நான் மாடலாக ஏதாவது வியர் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு குரங்கு மாதிரி காட்டுது. கண்ணாடியில் பார்க்கும்போது அப்படியே ஒரு சிம்பான்சி, லேடி சிம்பான்சி. பார்க்க ஷீட்ல ஏற்கனவே உன் மூஞ்சி இப்போ பார்க்க கொள்ளலப்பா. இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல, மேக்கப்பே போடல. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா மேக்கப் போடணும் அப்படின்றதுனால எதுவுமே போடல. அதனால இல்லை, அதுக்கு இல்லை, ஒரே சோகமாக இருக்கிற, ஒரே புயல் காத்தா அடிக்குது. நம்ம 4 அன்னைக்கு ஊருக்கு போவோமா போக மாட்டோமான்னு தெரியாமல் ஒரே சோகமாக இருக்கிறியா? அதுதான் இருந்தாலும் நான் போவேன். ரெட் அலர்ட் ஆகுது, ஒயிட் அலர்ட் ஆகுது. அப்போ வானத்தில் நீச்சல் அடிக்க போகிறேன் நீனு. ரைட்டு, ஓகே. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சை காட்டிட்டுப்பா. எதுக்கும் என்ன ஆகும்னு தெரியல. இந்த மாதிரி கான்சியன் வந்து இறங்குனீங்கன்னா என்னப்பா பண்ணுற? இடிச்சு தாக்கியதால் வாய் ஒரு பக்கம் கோணியது. என்ன வேணாலும் ஆனாலும் சரி, நான் போறது தான். அதுக்கப்புறம் இஷ்டம். நம்ம என்ன சொல்லுவோம், விதியை மதியால் வெல்லலாம். அதை மைண்டில் வச்சுக்கோ. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக விதியில் மாட்டிக்காத. பாப்பாவோட 3499 பாப்பா பர்ச்சேஸ் பண்ணிச்சு. உன்னோட 3499க்கு நீ பர்ச்சேஸ் பண்றதுக்கு 3499 பீஸ் நீ எடுத்து மேல ஷோல்டர்ல தொங்க விட்டுன்னு தெரியுற. சாரி I am 3499 plus 3499 me 3499 plus 3499. சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அது சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.